அன்பான தேவ பிள்ளையே, கடன் சுமையோடு கலங்கி தவிக்கின்ற குடும்பங்களுக்காக ஜெபிக்க உங்களை அழைக்கின்றேன். ஒருவர் ஒருவருக்கு அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாக இருக்கட்டும் என்கிறார் புனித பவுல். ஆனால் நம்மில் பெரும்பாலானோருக்கு வாழ்க்கை அப்படியா இருக்கிறது? பிள்ளை படிப்பிற்கு, திருமண செலவிற்கு, எதிர்பாராத மருத்துவ செலவிற்கு, தொழிலை முன்னேற்றுவதற்கு, வீடு கட்டுவதற்கு என்று பல காரணங்களுக்காக கடன் வாங்குகிறோம். ஒழுங்கான முடிவுகளை எடுக்க தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு கடன் என்ற வலைக்குள் சிக்கிக்கொள்கிறோம். இதில் மிகவும் பரிதாபம் பிறருக்கு உதவி செய்து கடனில் மாட்டிக்கொள்வது. வாங்கிய கடனுக்கு மேல் வட்டியே கொடுத்தாகிவிட்டது, ஆயினும் கடன் ஓய்ந்த பாடில்லை என்று கலங்கி நிற்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்! கடன் கொடுத்தவர் நம் முன் வந்து நிற்கும் போது நாம் அவமானத்தில் குறுகி போய் விடுகிறோம். கடன் பட்டவர் கடன் கொடுத்தவருக்கு அடிமை என்கிறது நீதிமொழிகள் நூல். இவ்வாறு அடிமையாக கையறு நிலையிலே நீங்கள் இன்று இருக்கிறீர்களா? நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் இந்த வேளையில் ஜெபிப்போம். யாராலும் திருப்பிச் செலுத்த முடியாத கடனை சிலுவையில் சுமந்து தீர்த்த எங்கள் அன்பு இயேசுவே, தாவீதின் குமாரனே, கடன் சுமையால் வருந்தும் உம் பிள்ளைகளை கண் பாரும். தாங்க முடியாத சிலுவையை எங்களுக்காக சுமந்தவரே, எங்களை அழுத்துகின்ற, எங்களை அழ வைக்கின்ற, எங்களை தூங்க விடாமல் செய்கின்ற எம் கடன் சுமைகளை இரக்கத்துடன் பாரும். எங்களுக்கு உம்மை விட்டால் வேறு யாரும் இல்லை. என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொன்னவரே, எதுவும் செய்ய இயலாமல் திகைத்து நிற்கின்ற, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கண் பாரும். இந்த கடன்களை திருப்பிச் செலுத்த எமக்கு உதவுவீராக. என் அடி சறுக்கியது என்று நான் சொன்னபோது உமது பேரன்பு என்னை தாங்கிற்று என்கிறது திருப்பாடல். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்களை தாங்குவதாக. நீ அவமானம் அடைய மாட்டாய் என்று சொன்னவரே, அவமானத்திலிருந்து எங்களை விடுவியும். நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் என்று சொன்னவரே, எங்களை உமது செழுமையால் நிரப்புவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.